சொல்லுவாங்களா? லோத்து மாதிரி தான் பக்கத்துல இருக்கிற கிராமத்தை பாருங்க. ஆனா மனவாட்டி இயேசு வாரினை நேசரே வயல் வெளிக்கு போய் கிராமங்கள்ல போய் என்ன பண்ணுவோம்? தங்கும். கிராமத்துக்கு ஏன் மாட்டோம்? வசதி வாய்ப்பு இல்ல. கிராமத்துல என்ன இல்ல? வசதி இருக்கு. காலைல ஏன்ச்சா என்ன பண்ணோம்? கிராமத்தில் போனால் மெட்ராஸில் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி போச்சுன்னா அங்கே மாமியார் அங்கே என்ன உள்ள அங்கே என்ன பண்ணுவாங்க? காலையில் எத்தனை மணிக்கு எழுப்புவாங்க? 5 மணி. முடியுமா? இங்கே 8 8:30 ஆனாலும் அம்மா சொல்லுவாங்க, நீ தூங்குமா, நான் வேலை செய்யறேன். நீ என்ன பண்ண? தூங்கு. எப்படி இருக்குது? அதனால கிராமத்துக்கு போகணுன்னா அங்கே இருக்கிற அந்த பழக்க வழக்கத்தை அப்படியே கடைப்பிடிப்போம். ஆனா இங்க மனவாட்டி சொல்றான், வாப்பா நம்ம எங்க போயிடலாம்? கிராமத்துக்கு போயிடலாம் வாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு இலைப்பாறுதலான பச்சை பசேர் என்ற செழுமை கண்கள் பார்க்கிறதுக்கு அருமையா இருக்கும். முதல்ல வசனம் பாத்தீங்கன்னா, ராஜகுமாரத்தை பாத ரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகா இருக்கிறது. பாத ரட்சைகளிட்ட உன் பாதங்கள். ஒன்னும் இங்க வந்து மடமண்ணு எப்போதும் போல செப்பலை கட்டி நடக்கிற என்ன நடக்க முடியல, எல்லாம் குத்துது. பாத ரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகா இருக்குது. மோசே போய் நிக்கிறான், என்னடா முச்செடி பட்டி எரியுது? ஏசு பாக்குற, பாதரட்சிய கழட்டு. நீ நிற்கிற இடம் என்ன? அது முள்ளு பற்றி எரிகிற இடம் பரிசுத்த பூமியா? அது எந்த இடமா இருந்தாலும் கர்த்தர் வந்துட்டு அது பரிசுத்த பூமி. இன்னைக்கு பிரசங்கம் பண்றோம், ஆராதிக்கிறான், ஷூவோடு போய் மேல என்ன பண்றாங்க? புல்பீட்ல, அதுவும் வெல்வெட் போட்ட இடத்துல அங்க என்னமா இருக்கும்? முள்ளா இருக்கும் இல்ல பாட்டிலோடு இருக்குமா? அங்க ஷூ போட்டு ஆடி பாடி பண்றான், பயம் இல்ல. இன்னைக்கு அதையும் ஜனங்கள் என்ன பண்றாங்க? என்கிட்ட ஒரு சகோதரி கேட்டாங்க, சாம்சபுரம் இப்படி எல்லாம் பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்று சொல்லுவேன், கண்ணதாசன் கூட சூப்பராக பாட்டு எழுதுவார். கண்ணதாசன் கூட சூப்பரா. நீங்க எத்தனை பேர் எப்படிப்பட்ட பாட்டெல்லாம் எழுதுறது? பாலாவை கேளுங்க, 66 ஆகமும் கானா பாலா வச்சு என்ன பண்றாங்க? பாட்டு எழுதிட்டாரு. இன்னொரு பாட்டை பாடுறாரு, பரலோகம் போக தனி. அவர் எங்க போய் நின்று பாடுறாரு? கர்மஜன்ம கோயில் போய் திரும்பி பாடுறாரு. பாட்டு என்பது எல்லாரும் எழுத முடியும், பாட முடியும். சத்தியத்தின்படி போகிறோம், நம்ம பரலோகத்துக்கு போவோம். இல்லையா? ஜான்ஜபராஜ் கிருபை கொடு.